செயல்கள், அங்கீகாரங்கள், இதைத்தான் நம்ம ஹதீஸ் என்று சொல்லுவோம். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல எழுத்து வடிவமாக, முழுமையாக எழுத்து வடிவமாக ஆக்கப்படலை. ஏதோ ஒரு சில ஹதீஸுகளை ஒரு சில நபர்கள் எழுதி வைத்திருந்தார்களே தவிர அனைத்தையுமே எழுத்து வடிவமாக ஆக்கல. குர்ஆனும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சிலர் மட்டும் எழுதி வைத்திருந்தாங்களே தவிர தொகுத்து ஆக்கப்படலை. அப்ப இந்த ஹதீஸுகளை எழுத்து வடிவமா எப்ப ஆக்குறாங்க? பல 100 வருடத்திற்கு பிறகு ஆக்கியதாக இஸ்லாத்தினுடைய எதிரிகள் என்ன செய்வாங்க? பிரச்சாரம் செய்வாங்க. அதாவது நபிகள் நாயகத்துக்கு 500 வருஷத்துக்கு பிறகு இவங்க எழுதி வைத்துக் கொண்டார்கள், அதுக்கும் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை என்றெல்லாம் இஸ்லாத்தினுடைய எதிரிகள் சொல்லுவாங்க. ஆனா குர்ஆனை தொகுப்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு முழுமை அடைந்தது போல ஹதீஸுகளை எழுதுறதும் அதே காலகட்டத்திலே ஆரம்பமாயிடுச்சு. ஹதீஸுகளை தொகுக்கிறது பல 100 வருஷத்துக்கு பிறகு நடைமுறைக்கு வரல. இப்ப ஹதீஸுகளை தொகுத்த ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லையா, பிரபலமான ஆசிரியர்கள், அவங்களுடைய காலத்தை நீங்க தெரிந்து கொண்டாலேயே இது எப்ப தொகுக்கப்பட்டுச்சுங்கிறத விளங்கிக்கலாம். ரொம்ப லாங் ஆயிட்டாதான் நிறைய கலப்படம் வரும். ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு ஒரு 500 வருஷத்துக்கு பிறகு தொகுக்க ஆரம்பிச்சோம்னா நிறைய 500 வருஷத்துல எத்தனையோ மாற்றங்கள் வந்துடலாம், செதஞ்சு போயிடலாம், அதிகப்படியான குழப்பங்கள் ஏற்பட வழி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போய் குறைந்த காலத்துக்குள்ளேயே அது எழுத்து வடிவம் பெற்றுச்சுன்னு சொன்னா அதிக அளவுக்கு குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இப்ப சொல்வதாக இருந்தால் ஒவ்வொருத்தரையும் நீங்க குறித்துக் கொள்ளலாம். அதாவது சயீத் இப்னு மன்சூர் அவர் ஒரு நூல் எழுதினார், சுனனு சயீத் இப்னு மன்சூர். இவருடைய காலம் ஹிஜ்ரி 47. ஹிஜ்ரி 47 சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து 37 வருஷம் தான். ஹிஜ்ரிங்கிறது ஹிஜ்ரிக்கு 10 வருஷம் கழிச்சு தானே மூத்தா போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தது ஹிஜ்ரிக்கு அப்புறம் 10 ஆண்டு கழித்து. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகுன்னு பாத்தீங்கன்னா 37 வருஷம் தான் ஆகுது. ரசூலுல்லாஹ் மூத்தா போய் 37 வருஷத்துல என்ன செய்யறாரு? சயீத் இப்னு மன்சூர்ங்கிறவரு அவர் ஹதீஸுகளை தொகுக்கிறார். அப்ப அவர் நேரையே சஹாபிட்ட கேட்டு தொகுத்துருவாரு. ஒரு 7-8 அறிவிப்பாளர்கள் அவருக்கு தேவைப்படாது. அப்ப இவர் 47 பிறந்து 127 மரணிக்கிறார். அப்ப ஹிஜ்ரி 47 பிறந்து ஹிஜ்ரி 127 மரணிக்கிறார். இந்த காலகட்டத்தில் அவர் என்ன செய்யறாரு? ஒரு சுனனு அந்த புக்கு நம்மள்ட்ட இருக்கிறது. சுனனு சயீத் இப்னு மன்சூர்ங்கிறது நூலாவும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது, சாஃப்ட் காப்பியாகவும் என்ன செய்யறது? கிடைக்கிறது. அதே மாதிரி ஷுஅபாங்கிற ஒரு அறிஞர், இவர் ஹிஜ்ரி 82 ரசூலுல்லாஹ்வுக்கு 72 ஆண்டுகளுக்கு பிறகு பிறக்கிறாரு. 160 மரணிக்கிறாரு. இவரும் ஹதீஸ் நினைஞ்சிருக்கிறாரு, தொகுத்து நூல் எழுதியிருக்காரு. பிரபலமாகல, இவர் நினைஞ்சிருக்காரு ஹதீஸ் நூல எழுதியிருக்கிறார். அதே மாதிரி மாலிக் இமாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அந்த மாலிக் இமாமுடைய பிறப்பு ஹிஜ்ரி 93. அதாவது ரசூலுல்லாஹ் காலத்துக்கு 83 வருஷத்துக்கு பிந்தி. அப்ப 93 பிறந்து 179 மரணிக்கிறார். பிறப்பு 93, இறப்பு 179. அப்ப இவர் முவத்தாங்கிற பேர்ல இவர் ஒரு ஹதீஸ் நூலை எழுதியிருக்கிறாரு. அது ஆங்கிலத்தில் பல மொழிகள்லையும் மொழிபெயர்ப்பும் பட்டிருக்கிறது. இந்த நூல் பரவலாக அனைவருக்குமே கிடைக்கிறது. இதுவும் ஹதீஸுடைய ஒரு 2 அறிவிப்பாளருக்குள்ள இது வந்துடும். ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து இவர் அறிவிக்கிறதா இருந்தா அவர் சொன்னார், இவர் சொன்னார், ரசூலுல்லாஹ் சொன்னார்னு போயிடும். 7-8 அறிவிப்பாளர்களும் தேவைப்படாது. மாலிக் இமாமுடைய முவத்தாங்கிற கிதாபும் இருக்கிறது. எல்லாம் இந்த காலகட்டத்தை கவனிச்செல்லாம் செய்ய ரொம்ப குறுகிய காலத்திலேயே இது தொகுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாதிரி அபு அவானாங்கிறவர் என்ன செய்யறாருன்னா ஹிஜ்ரி 90 பிறந்து 176 மரணிக்கிறார். இவரும் முஸ்னத் அபு அவானான்னு ஒரு புக் எழுதியிருக்கிறார். அது புக்காகவும் இப்ப கிடைக்கிறது. அது சாப்ட்வேர்ல என்ன செய்யறது, அந்த சிடிகளாகவும் இது கிடைக்கிறது. முஸ்னத் அபு அவானா இதனுடைய காலம் என்னன்னா ஹிஜ்ரி 90 இருந்து 176 வாழ்ந்திருக்கிறாரு. இந்த இடைப்பட்ட ஒரு காலத்தில் எழுதியிருப்பாரு. 90 பிறந்தாருன்னா ஒரு 20 வருஷம் கழிச்சு எழுத ஆரம்பிச்சிருக்கலாம். அப்ப 176 அவர் மரணிக்கிறார்.
அதே மாதிரி வந்து இப்னு ஜுரைஜ்னு சொல்லுவாங்க. அப்துல் மலிக் இப்னு அப்துல் அஜீஸ் இப்னு ஜுரைஜ், ஜுரை பேர், இவருடைய பேர் வந்து அப்துல் மலிக், பிராக்கெட்ல இப்னு ஜுரைஜ்னு போட்டுக்கோங்க. இப்னு ஜுரைஜ் இந்த பேர்ல தான் இவர் பிரபலமாயிருக்கிறார். இவர் வந்து ஹிஜ்ரி 80ல பிறக்கிறாரு, 150ல மரணிக்கிறார். இவரும் ஹதீஸ் நூல் எழுதியிருக்கிறார். 80ல பிறந்து 150ல மரணிக்கிறாரு. இவரும் எழுதியிருக்க ஹதீஸ் தொகுத்திருக்கிறார். அதே மாதிரி மஅமர் பின் ராஷித், மஅமர் பின் ராஷித் என்று ஒருத்தர், அவர் ஒரு அறிஞர், ஹதீஸ் தொகுப்பாளர். 96ல பிறந்து 153ல மரணிக்கிறார். எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த 150க்குள்ளே எல்லாமே அடங்கி வர்றது நீங்க பாக்குறீங்க. அதே மாதிரி சயீத் பின் அபு அருவபாங்கிற ஒரு ஆள், இவர் வந்து பிறப்பு ஆதாரப்பூர்வமா கிடைக்கல. இவர் 156ல மரணிக்கிறார். மூத்தா போனா 156 சொன்னா ஒரு 60-70 வருஷத்தை சேர்த்துக்கிட்டோம்னு சொன்னா என்ன ஒரு 80 அந்த கணக்கெல்லாம் இவரும் பிறந்திருக்கிறார். 156ல இவர் மரணம். அது மாதிரி ஹம்மாத் பின் சலமா, இவரும் ஹதீஸ் நூல்ல எழுதியிருக்கிறார். இவர் வந்து ஹிஜ்ரி 91ல பிறந்து 176ல மரணிக்கிறார். அதே மாதிரி வந்து சுஃபியான் பின் உயைனா, இவர் வந்து 107ல பிறக்கிறாரு, 198ல மரணிக்கிறாரு. இவங்க எல்லாம் ஹதீஸ் கிதாபுல் எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி சுஃபியான் சௌரி, இவர் வந்து 161ல மரணிக்கிறாரு. பிறப்புல கருத்து வேறுபாடு இருக்கிறது. பிறப்பெல்லாம் அவர் ரெக்கார்ட்ல பெரும்பாலும் கிடைக்காது. மௌத்தா போகும்போது தான் பிரபலியமான ஆளா இருந்திருப்பாங்க, அது கரெக்டா தெரிஞ்சிடும். பிறப்பை பொறுத்த வரைக்கும் அவர் யார்ட்டையாவது வெளிப்படையா சொன்னா தான் தெரியுமே தவிர பதிவு புத்தகம்லாம் இருக்காது. அதிகமான பேருக்கு பிறப்பு பெரும்பாலும் கிடைக்காது. அப்ப சுஃபியான் சௌரி வந்து 161ல மரணிக்கிறாரு. அப்ப ஒரு 90ல கூட 70 வயசு வாழ்ந்தாருன்னு சொன்னா ஒரு 90ல கூட பிறந்திருக்கலாம் அவரு. அவரும் ஹதீஸ் கிதாப் எழுதியிருக்கிறார். அதே மாதிரி அப்துல்லா பின் முபாரக், இவர் வந்து ஹிஜ்ரி 181ல மரணிக்கிறாரு. ஒரு 110 வாக்குல பிறந்திருக்கலாம். பிறப்புல வந்து கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதே மாதிரி வந்து ஹுசைம்ங்கிற ஆளு, ஹுசைம் பின் பஷீர், இவர் வந்து ஹிஜ்ரி 104ல் பிறந்து 188ல இவர் வந்து மரணித்திருக்கிறார். அப்ப இவரும் ஹதீஸ் நூல் எழுதியிருக்கிறார். அதே மாதிரி ஜரீர் பின் அப்துல் ஹமீத், இவரும் ஹதீஸ் நூல்ல வந்து 110ல பிறந்தவர், 188ல மரணிக்கிறார். 110 188. அதுக்கப்புறம் அஹ்மத் இப்னு ஹம்பல், இவங்க பெரிய ஹதீஸ் நூல், இவங்க எழுதின புகாரி முஸ்லிம் எல்லாம் விட பெருசு, அதிகமான ஹதீசுகளை கொண்டது எது? முஸ்னத் அஹ்மதுங்கிறது. அஹ்மது இமாம், 4 இமாம்ல ஒரு ஆள்னு சொல்றாங்க இல்லையா, இவரும் ஹதீஸ தொகுத்திருக்கிறாரு. இவருடைய காலம் வந்து ஹிஜ்ரி 164 பிறந்து 241ல மரணிக்கிறார். 164ல பிறந்து 241ல மரணிக்கிறாரு. முஸ்னத் அஹ்மத், முஸ்னத் அஹ்மதுன்னு போடுவாங்க இல்லையா, அது. அப்ப இவரும் அஹ்மது இமாம்ங்கிறோம். அதே மாதிரி வந்து இப்னு அபி ஷைபா, இந்த கிதாபும் பரவலாக கிடைத்து முஸன்னஃப் இப்னு அபி ஷைபான்னு சொல்லுவாங்க இந்த கிதாபுக்கு பேரு. இந்த இப்னு அபி ஷைபா என்பவர் ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாரு. இவருடைய காலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹிஜ்ரி 160ல இவர் பிறக்கிறாரு, 239ல மரணிக்கிறார். இவங்க எல்லாம் 150க்கு பிந்தி உள்ள ஆளுக்கு நான் சொல்லலாம். இதுக்கு முந்தி சொன்னதெல்லாம் 150க்கு முன்னாடி உள்ளவங்க, 150க்கு முன்னாடியே மூத்த போனவங்களா இருப்பாங்க. இவங்க எல்லாம் வந்து 150க்கு பின்னாடி பிறக்கக்கூடிய ஆளுங்க. அது மாதிரி வந்து தாரமின்னு ஒரு ஹதீஸ் நூல் இருக்கிறது. அதை எழுதினவர் வந்து 181ல பிறக்கிறாரு, 255ல மரணிக்கிறார். இவருடைய ஹதீஸ் நூல்களும் பரவலாக தாரமிங்கிற பேர்லயே, அவங்க எல்லாருடைய அறிஞருடைய பேருமே அவங்க பேரை வச்சே சொல்ற வழக்கம் கிடையாது. புகாரிங்கிறீங்க, புகாரின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். பேர் முகமது, அவருடைய பேரு முகமது இஸ்மா, பிறந்த ஊர் புகாரா. அது மாதிரி அவங்கவுங்க என்ன திருமதிங்கிற ஒரு பேர் கிடையாது. நசைங்கிறாங்க ஒரு ஊரு தான். அபுதாவுதுங்கிறோம், அது கூட மகனுடைய பேரை வச்சு வச்சதுதான். இப்படிதான் பெயர்கள் கிடைக்கும் வழங்குதா. அதனால தாரமின்னு நீங்க வச்சுக்கிறீங்க. தாரமிங்கிறவர் வந்து 181ல பிறக்கிறாரு,
255 மரணிக்கிறார். அப்புறம் வந்து ஷாபி, அவரும் ஒரு ஷாபி இமாம்ங்கறாங்கல்ல, அவரும் ஒரு ஹதீஸ் நூல் எழுதியிருக்கிறார். அவருடைய காலம் வந்து ஹிஜ்ரி 150 பிறந்தது, இறந்தது வந்து 204. 150 பிறந்து 204 வந்து மரணிக்கிறார். அதே மாதிரி வந்து அப்துல் ரஸாக்னு ஒரு ஆளு, அவரும் முஸன்னஃப்ங்கிற பேர்ல ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. அது முஸன்னஃப் அப்துல் ரஸாக்ங்கிற பேர்ல இப்போ கூட அந்த நூல் கிடைக்கிறது. இவர் வந்து 126 பிறக்கிறார். பிறந்து 211 வந்து மரணிக்கிறார். அதே மாதிரி வந்து புகாரி இமாம் சொல்றோம் இல்லையா, இவர் வந்து 194 பிறக்கிறார். புகாரி இமாம் எப்ப பிறந்தது? 194, இறந்தது 256. அது மாதிரி முஸ்லிம் அப்படின்னு சொல்றோம். அந்த அவர் வந்து அந்த புகாரி முஸ்லிம் சொல்றீங்க இல்லையா, அந்த கிதாபை எழுதினவர் வந்து 204 பிறக்கிறாரு, 261 மரணிக்கிறார். 204 பிறந்து 261 மரணிக்கிறார் முஸ்லிம்ங்கிறவர். திருமதி இமாம்னு சொல்றோம் இல்லையா, அவர் வந்து 210 பிறந்து 279 மரணிக்கிறார். அதே மாதிரி நசைன்னு சொல்றோம் இல்லையா, அவர் வந்து பிறந்தது வந்து 215, மரணம் வந்து 303. அபுதாவுது அவங்களுடைய பிறப்பு வந்து 202, மரணம் வந்து 275. இப்னு மாஜா இவருடைய பிறப்பு வந்து 209, மரணம் வந்து 273. அது மாதிரி பஸார், முஸ்னது பஸார்ங்கிற கிதாபும் பரவலா கிடைக்கிற கிதாபு தான். இவருடைய காலம் 210, மரணம் வந்து 292, பிறப்பு 210, 292. அது மாதிரி இப்னு ஹிப்பான்ங்கிற ஹதீஸ் நூல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவருடைய பிறப்பு வந்து 270, இறப்பு வந்து 364. அப்ப இப்னு குஸைமா இவரையும் நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க. இவருடைய பிறப்பு வந்து 213, மரணம் வந்து 311. அதுக்கப்புறம் ஹாக்கிம் நிறைய நூல் எழுதியிருக்கிறாரு. அந்த ஹாக்கிமுடைய பிறப்பு வந்து 290, அவருடைய மரணம் வந்து 378. அதுக்கப்புறம் பைஹக்கிங்கிறவர் வந்து 384 பிறப்பு, 458 வந்து இறப்பு. அதுபோல தபுரானியுடைய பிறப்பு வந்து 260, இறப்பு வந்து 360. அதிக நாள் வாழ்ந்திருக்காரு, 100 வருஷம் வாழ்ந்திருக்காரு. அது மாதிரி அபு யாலா, இந்த கிதாபுகள்லாம் ஹதீஸ் நூல்களா உங்களுக்கு கிடைக்கிறது. அபு யாலா இவருடைய பிறப்பு 210, இறப்பு வந்து 307. அது மாதிரி தாரகுத்னிங்கிறவருடைய பிறப்பு 300, அவருடைய இறப்பு வந்து 385. அப்ப இந்த ஆட்கள் எல்லாம் ஹதீசுகளை தொகுத்தவங்க, அவங்களுடைய காலகட்டம். இவங்க எல்லாம் ஹதீஸ் தான் எழுதியிருக்கிறாங்க. இவ்வளவு பேர் நினைஞ்சிருக்கிறாங்க, ஹதீஸ் நூல்களை வந்து எழுதியிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் நூல்களை எழுதுற பொறுத்த வரைக்கும் துவக்கத்திலே, அதாவது 47 பிறந்தவர் 47 எழுதியிருக்க முடியாது. ஒரு 25 வருஷம் சேர்த்துக்கிறங்க, ஒரு இளைஞராவது ஆயிருக்கணும்ல. அப்ப ஒரு 30 வருஷம் சேர்த்துக்கிறங்க. ஒரு 77 80 எல்லாம் எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களை வந்து ஹிஜ்ரி 77 80 எல்லாம் அவங்க கேட்டு சஹாபாக்கள்கிட்ட கேட்டு என்ன செய்யறாங்க, சஹாபாக்கள் இல்லைன்னா தாபியின்கள்ட்ட கேட்டு உடனே என்ன செய்யறாங்க, பதிவு செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க நூல்களை வந்து எழுதிட்டாங்க. அப்ப இதுல வந்து புகாரி எல்லாம் நம்ம சொல்றோம், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப பிந்தி வர்றாங்க. புகாரிக்கு முன்னாடியே நிறைய பேர் நினைச்சிருக்கிறாங்க, ஹதீசுகளை எழுதியிருக்கிறாங்க. புகாரி நான் வரிசையா சொல்லும் கூட கடைசிக்கு முன்னாடி தான் அவர்லாம் வர்றாரு. அப்ப 200 தாண்டிடுறாரு. அவர்லாம் ஹிஜ்ரி 200 தாண்டி வந்துடுறாரு. அவரு ஹதீஸ் கலையில் ஈடுபடும் போது 194 பிறந்தா கூட அவர் 30 வயசுல 20 வயசுல எழுத ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கிட்டா கூட 200 தாண்டி போயிடுது.
அப்ப புகாரி முஸ்லீம் போன்றவங்க தான் 200க்கு மேல வர்றாங்களே தவிர மற்ற அதிகமான அறிஞர்கள் வந்து அந்த ஹிஜ்ரி 100க்குள்ளேயே ரசூலுல்லாஹ் பிறந்து ஒரு 100 வருஷத்துக்கு உள்ளேயே அதிகமான ஹதீசுகளை வந்து அவங்க எழுதிட்டாங்க, தொகுத்து வச்சுட்டாங்க. இப்ப இந்த காலகட்டத்தில் அதிகமான பிராடுகள் வந்து நுழைகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, குறைவா தான் இருக்கு. பிற்காலத்தில் பிராடுகள் நுழைந்த அளவுக்கு எப்ப நுழைய முடியாது. இவங்களுடைய காலகட்டத்தில் எல்லாம் சஹாபாக்கள் தாபியீன்களுடைய காலம் தானே, ஓரளவுக்கு இரையச்சம் அதெல்லாம் வந்து நிறைந்திருந்த ஒரு காலம். முனாஃபிக்குகள் வேண்டாம் ஒன்று ரெண்டு ஊடு இருக்கலாமே தவிர மக்கள் எல்லாம் நன்மக்களாக, அதிகமானவங்க நன்மக்களாக வாழ்ந்த ஒரு காலம் தான். அப்ப இந்த காலத்தில் என்ன செஞ்சாங்கன்னா ஹதீசுகளை எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு 500 வருஷத்துக்கு பிறகு 600 வருஷத்துக்கு பிறகுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. சொல்ல போனா பைஹகி, இந்த தாரகுத்னி இவங்களை வேண்டா கொஞ்சம் பிந்தினவங்கன்னு சொல்லலாம். பைஹகியுடைய காலம் வந்து உங்களுக்கு 384 பிறகு 458க்கு போறாரு. அவர்லாம் கொஞ்சம் கடைசியா போறாரு. அப்ப தாரகுத்னி 300ல இருந்து 385க்கு போயிடுறாரு. இந்த மாதிரி ஹாக்கிம் வந்து 290ல இருந்து 378 வரைக்கும் போயிடுறாரு. மத்தெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 100க்குள்ள ஹிஜ்ரி 100ல இருந்து 150க்குள்ளேயே அதிகமான ஹதீஸ் நூல்கள் வந்து தொகுக்கப்பட்டு விட்டது. அப்ப இந்த ஹதீசுகளை தொகுக்கக்கூடிய நேரத்தில் அவங்க கேள்விப்பட்டது அப்படியே தான் எழுதினாங்க. இப்ப நான் சொன்ன அந்த நூல்ல உள்ள அதிகமான நூலாசிரியர்கள் என்ன செஞ்சாங்கன்னா என்னத்தை கேட்டாங்களோ அப்படி எழுதிக்கிறாங்க. அந்த சரியா தவறா அந்த மாதிரியான திங்கிங்கே வரல. இப்ப சுனனு சயீத் இப்னு மன்சூர்ங்கிறது பூர்வீகமான கிதாபு தான், அது அப்படி நம்ம எடுத்துக்கிற இயலாது. ஏன் இயலாதுன்னு கேட்டா அவர் யாரையும் நல்லவர் கெட்டவர்கள் அவர் ஆய்வு பண்ண கிடையாது. அவர் ஹதீஸ்ன்னு சொன்னதெல்லாம் எழுதி கொண்டார். அவர் சயீத் இப்னு மன்சூர் என்பவர் நினைஞ்சாரு, அவர் முதல் நூலை எழுதுறாரு. எழுதுனா கூட அவர் என்ன செய்யறாரு, அது வந்து யார் சொன்னா, அது சொன்னவருடைய வரலாறு என்ன, அவருடைய நம்பகத்தன்மை எவ்வளவு, இதை பற்றி எல்லாம் அவங்க என்ன செய்யல, சிந்திக்காமல் நிறைய பேர் நினைச்சாங்க நூல்களை எழுதுனாங்க. அதனாலதான் அது வந்து ஃபேமஸ் ஆகல. எழுதுனாலும் அதுல வந்து ஏதாவது சரி இருக்கா தவறு இருக்கா நம்ம தான் உட்காந்து மெனக்கட்டு என்ன செய்யணும், ஆராய்ச்சி பண்ணணும். அவங்க அது ஒரு விஷயமாகவே எடுத்துக்கொள்ளல. நம்ம ஹதீஸ தூக்கணும், ரசூலுல்லாஹ் சொன்னதா சொல்றாங்க, ஒரு நல்ல ஒரு ஆளா தெரிகிறாரு, நம்ம எழுதிக்கிறோமே, இந்த மாதிரி நினைஞ்சிருக்கிறாங்க, எழுதி கொண்டார்கள். அப்ப இந்த பழங்காலத்து நூல்களா இருக்குமையா, இந்த புகாரி முஸ்லிம் முந்தின நூல்களா இருக்குமையானால் அதுல என்ன இருக்கணும்னா பலதும் கலந்திருக்கும், பல விஷயமான செய்திகளும் கலந்திருக்கும். நம்ம தான் என்ன செய்யணும், அந்த ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கிறத வச்சு சரி தவறுங்கிறத தீர்மானிக்கிற நிலையில் இருந்தது. இதுல முதல்ல இந்த ஹதீஸ வந்து சொன்னதெல்லாம் எழுதி வைக்கிறது சரியா, இந்த கொஸ்டின் முதல்ல ஒரு ஆள் எழுப்பியிருக்கணும்ல. சும்மா அப்படி எழுதிட்டே இருக்கிறாங்க. எழுதிக்கிட்டே இருந்தா என்னவாக, பொய்யார சொன்ன ஹதீஸுகள் ஹதீஸா போயிடும், குர்ஆனுக்கு மாத்தமா சொன்னாலும் அது ஹதீஸா போயிடும். அது மாதிரி வந்து நினைவாற்றல் இல்லாத ஒரு ஆள் சொன்னாலும் அது ஹதீஸா போயிடும். அப்ப இந்த மாதிரி யாரு சொன்னாலும் ஹதீஸ் எழுதி வச்சோம்னு சொன்னா அது எப்படி இது மார்க்கத்தை பாதுகாக்கும், அப்படி எழுத நமக்கு மார்க்கத்தில் அது உரிமை இருக்குதா என்று முதல்ல இத கொஸ்டின் ஆக்குனவர் வந்து ஷுபா. இந்த ஹதீஸ்களைங்கிறாங்களே, இதுல ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் எடுத்ததை யாருன்னா ஷுபா என்கிறவர் தான். அவர் ஹதீஸ் நூலும் எழுதியிருக்கிறாரு. நூல் எழுதினதோட முதல் ஹதீஸ் கலையுடைய விமர்சகர், அது ஆய்வாளர், முதல் ஆய்வாளர் யார சொல்லலாம், ஷுபா என்பவரை தான் சொல்லணும். அவர் தான் என்ன பண்றாருன்னா, அது எப்படி ஒரு ஆளு ஹதீஸ்னு சொல்றாருன்னு சொன்னா அது எப்படி நம்ம அப்படி ஏத்துக்கிறது, அவரை நம்ம ஆய்வு செய்ய வேணாமா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா என்பதை நம்ம உறுதி செய்ய வேணாமா, அவர் சொன்னார்னா அவருக்கு யார் சொன்னாருன்னு நம்ம கேட்க வேணாமா, அவருக்கு யார் சொன்னார் நம்ம கேட்க வேணாமா, அவங்க எந்த மாதிரி ஆட்கள் என்பதை நம்ம விசாரிக்க வேண்டாமா என்று இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்டு சரியா தவறாங்கிறத நம்ம ஆய்வு பண்ணித்தான் எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா ஒவ்வொரு ஆள் வழியா வருது. அவர் எதனால இந்த பிரச்சனை எழுப்புறாருன்னு கேட்டா, குர்ஆன் என்பது ஒரு ஆள் அறிவிக்கிற அறிவிப்பு கிடையாது, ஒட்டுமொத்த மக்களும் இதான் குர்ஆன் சொல்லிட்டாங்க. அதை போய் ஆய்வு பண்ண தேவையில்லை. கெட்டவர்கள் 10 பேர் இருந்தா கூட நல்லவங்க 90 பேர் இருப்பாங்க கண்டிப்பா. அனைவரும் சேர்ந்து குர்ஆன் சொல்லிட்ட காரணத்தினால அதை போய் இது குர்ஆனா இருக்குமா, இது ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களான்னு டவுட் வர தேவையில்லை. ஒட்டுமொத்தமா எல்லாரும் சொல்றாங்கல்ல. ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் நேத்தே நம்ம சொன்ன மாதிரி, முதல் பாடத்துல சொன்ன மாதிரி, ஒருத்தர் சொல்வார் இல்ல 2 பேர் சொல்வார், மீதி உள்ள ஆட்களுக்கு என்ன செய்யாது தெரியாது. அப்ப ஒருத்தர் 2 பேரை சொல்லி அவற்றிலிருந்து ஒருத்தர் 2 பேரை கேட்டு அவற்றிலிருந்து ஒருத்தர் 2 பேரை கேட்டா அது எப்படி அவ்வளவு ஆச்சரியமா இருக்க முடியும்?
அப்ப ஒரு ஆள் மூலமா வரக்கூடிய செய்தி இருந்தா நம்ம தீர விசாரிக்கணுமா இல்லையா என்கிற மாதிரி என்ன செய்யறாரு, இந்த சில கேள்விகளை முதல்ல எழுப்பினவர் யாரு, ஷுபா தான் எழுப்புறாரு. இந்த ஹதீஸ் கலையுடைய அந்த தலைவர் கூட அவங்க சொல்லுவாங்க, இவர் தான் ஸ்டார்டிங், இவர் விதைச்ச விதையில தான் இன்னைக்கு அவ்வளவும் திரட்டப்பட்டதும் ஆய்வு செய்யப்பட்டதும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து பேசிக்கணும். அந்த பேரை உலகத்துக்கு தெரியாது, நூலை எழுதினாரு, ஆய்வாளராக இருந்தாரு. இன்னைக்கு நீங்க போய் கேளுங்க ஷோபானா யாருன்னு கேளுங்க, ஒரு கேள்வி மாதிரி முஸ்லிம் மக்கள்கிட்ட கேளுங்க, அப்படின்னா யாருன்னு தெரியாது. யார அவருக்கு பிந்தி வந்த ஆளுக்கு எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. யார வந்து ரொம்ப தெரிஞ்சு வச்சிருக்கணுமோ அவரை பத்தி இந்த சமுதாயத்துக்கு என்ன இல்ல, ஆலிம் சாக்கள் கேட்டா கூட தெரியாது. ஷோபானா யாருன்னு தெரியுமான்னு கேட்டா மறைக்கிறது இல்ல, அவருடைய சில பேர் தான் பிரகாசம் அடைவாங்க. அவங்களுடைய மாணவர்களை வைத்து ஒருவர் பிரகாசம் அடைய எதை வச்சு ஆவாரு, அவருக்கு கீழே நிறைய ஸ்டூடெண்ட்கள் இருந்தாங்கன்னு வைங்க, அவங்க வழியாக பரவிடும். இவரு ஒத்தையா நின்றுகிட்டு போராடிக்கிட்டு இருந்தாரு. இப்ப புகாரி இமாம்லாம் ஏன் ஃபேமஸ் ஆனார்னு கேட்டா, இந்த புகாரி முஸ்லீம்ங்கிறோம்ல, முஸ்லீமும் புகாரியுடைய மாணவர், திருமதிங்கிறோம்ல அவர் புகாரிக்கு மாணவர், அது மாதிரி அபுதாவுங்கிறோம்ல அவர் புகாரிக்கு மாணவர். அவருடைய மாணவர்கள்லாம் பெரிய பெரிய விற்பனர்களா இருந்ததுனால அவங்க மக்கள் எப்படி கொண்டு போவாங்களே சங்கிலிக்கிறா புகாரி 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 போயிரும்ல. அந்த மாதிரி ஒரு இருட்டடிப்பு செய்யணுங்கிறது செய்யல. அது அறியாமல் போன காரணம் என்னன்னு கேட்டா, ஆய்வாளர்கள் தேடி எடுக்கிற அளவுக்கு தகவல் பாதுகாக்கப்பட்டு தான் இருக்கிறது. அதை கொண்டு போய் சேர்க்கல. தகவல் இருக்க போய் தான் நாம சொல்றோம் உங்களுக்கு. அந்த செய்திகள்லாம் இருட்டடிப்புலாம் ஒண்ணு செஞ்சிடல. பொதுவா ஒரு செய்தி சென்றடைகிறதா இருந்தால் அதுக்கு நெட்வொர்க் இருக்கணும். அவங்களுக்கு அந்த மதுஹபுகள் அதெல்லாம் ஏன் பரவுனது, அந்த மதுஹப்னு சொல்லக்கூடிய இமாம்களா இருந்தவங்க, அவங்களுடைய மாணவர்களா இருந்தவங்க எல்லாம் அரசு பதவியில இருந்தாங்க. அபு ஹனீஃபா இமாமுடைய மாணவர்கள்லாம் சில பகுதிகளில் காட்சியாக முஸ்லீம் நாடுகளா இருந்ததுனால அரசு பதவியில கலெக்டராக இந்த மாதிரி பொறுப்புகள்ல இருந்தாங்க. அப்ப அவருடைய கருத்துக்களை அப்படி கொண்டு போய் என்ன செய்வாங்க, மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணி விட்டுருவாங்க. அப்படி இல்லாத சுபியான் சௌரி, சுபியான் உயனாவெல்லாம் அபு ஹனீஃபா அந்த ஷாபியை விட நல்ல சிறந்த ஒரு அறிஞர் தான். அவங்களுக்கு இந்த மாதிரி பேச கிடையாது. அறிஞர்கள் சிறந்தவங்களா இருந்தா கூட ஒரு ஷாபி, ஹனபி, மாலிக், இந்த இவங்களுக்கு மாலிக் இமாம்கள் அந்த ஹாரூன் ரஷீதுங்கிற மன்னர் வந்து அப்படி சப்போர்ட் பண்ணார். அந்த மாதிரி மன்னரே என்ன செஞ்சாரு, அவர் கிதாபை தான் எல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை சட்டமாக்கினார் மொத்தாங்க கிதாபை. அப்ப அவருக்கு அதனால ஒரு பேச கிடைச்சிருது. பேசு இல்லாம வந்து இப்ப நீங்க தௌஹீத் ஜமாத் நம்ம இருக்கிறோம், இன்னைக்கு நம்ம அதிகமா வளர்ந்துருக்கிறோம். எதை வச்சு வளரணுங்கிறீங்க, பேசல. அது கிளை மாவட்டம், நெட்வொர்க்கு, மர்கசுகள், ஒரு இந்த தொடர்புகள், இந்த மாதிரி இருக்கும்போது என்ன செய்ய, இந்த கருத்து மக்கள்கிட்ட சரசரன்னு போய்கிட்டே இருக்கும். அவன் இவன் இருக்கிற அவனுக்கு தெரியாது, அவன் இருக்கிற இவனுக்கு தெரியாது இருந்தாங்கன்னா இப்ப சேராது. அந்த காலத்து தௌஹீத் முதல்ல நம்ம சொல்றோம், எல்லா காலத்திலும் சொல்லப்பட்டுச்சு. நம்ம தௌஹீத் சொல்ற மாதிரியே ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டுச்சு, 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தமிழகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 200 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஊர்ல சொல்வார், அவராது முடிஞ்சு போயிடும். இதை எடுத்து நெட்வொர்க் பண்ணி அப்படி சங்கிலிக்கிறோர் ஆக்கிட்டு போகணும்னு ஒரு பிரச்சனை இருந்தால் அது மட்டும் என்ன செய்யும், பரவலா மக்களுக்கு நம்ம தான் முதல் சொன்னோமா, கிடையாது. நம்மளோட அதிகமா சொன்னவர்கள், அதிகமா உழைத்தவர்கள் இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்களே தவிர இதை எப்படி நெட்வொர்க் பண்றது, எப்படி பரவலா கொண்டு சென்றடைவதுன்னு அவங்க சேர்க்காதனால அது அதிகமா போகல. இப்படி சேர்த்தவங்களுடைய செய்திகள் கரெக்டா போயிருக்கிறது. அதனால சோவாங்கிறவர் வந்து இவர் என்ன செய்யறாரு, இந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாரு, கேட்கிறாரு. இது எப்படி சரியா வரும், நம்ம எப்படி அப்படி ஏத்துக்கிறது, அதுக்கு காரணம் இருக்குது. முதல்ல அல்லாஹ் வந்து என்ன செய்யறான்னு கேட்டா, குர்ஆன்ல வசனங்கள்ல சில கட்டளைகள் நமக்கு போடுறோம். இந்த சொப்பா வந்து அவர் ஏதோ மனோ இச்சைக்காக வேண்டி அவரா நினைச்சுக்கிட்டு என்ன செஞ்சாருன்னு நினைக்க கூடாது. இந்த ஹதீஸ் கலையை வந்து உண்டாக்குறா நினைக்க கூடாது. அது வந்து உதாரணமா அவருக்கு எதெல்லாம் ஆதாரமா இருந்தது என்று கேட்டால், குர்ஆன்ல இது நமக்கு இப்பவும் பொருந்தும். சோபா வந்து அவரா தன்னிச்சையா ஒரு விதியை உண்டாக்குனாருன்னு வைங்க, அப்ப எல்லாரும் தூக்கி எரிஞ்சிருப்பாங்க. நானா ஒரு புது விதியை உண்டாக்குனா நிக்குமா, நிக்காது. நம்ம ஒரு விதியை உண்டாக்குறோம் என்று சொன்னால், நாம கூட இப்ப சோபாவை எதுக்கு மதிக்கிறோம் என்றால், அவர் தன்னிச்சையா உண்டாக்கல. அவர் தன்னிச்சையா நான் ஹதீஸுக்கு நான் ஒரு விதியை உண்டாக்குறேன்னா நீ யாரையா உண்டாக்குறதுக்கு அப்படின்னு நம்ம இப்பவும் கேட்டுருவோம். அவர் உண்டாக்குனாருன்னு சொன்னா அந்த இதுக்கெல்லாம் காரணமா இருந்தது என்னன்னு கேட்டா, சில குர்ஆன் வசனங்களை வச்சுதான் உண்டாக்குறாரு. குர்ஆனுடைய கட்டளைகளை வழிகாட்டுதலை வச்சுதான் என்ன செய்யறாரு. இப்ப ரசூலுல்லாஹ் மூத்தா போயிட்டாங்கன்னு வருது, மூத்தா போனவன கருத்து வேறுபாடு வருது. மூத்தா ஆயிட்டாங்களா இல்லையா இந்த கருத்து வேறுபாடு வருது. அதிகமான மக்கள் வந்து மூத்தாவல அப்படிங்கிற கருத்துல இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூட அந்த கருத்துல தான் இருந்தாங்க.
அப்ப அபூபக்கர் மட்டும் என்ன செய்யறாங்க வந்து ரசூலுல்லாஹ் மூத்தா போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அபூபக்கர் சொன்னதை மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. ஏன் ஏத்துக்கிட்டாங்க? ஆதாரத்தினாலதான். அபூபக்கருக்காக அவங்க ஏத்துக்கிறவே கிடையாது. அபூபக்கர் சொன்னதை ஏத்துக்கிட்டாங்கன்னு கேட்டா அவர் குர்ஆனுக்கு போடுறாரு, இன்னக்கு மையத்துன்னு இன்னக்கும் மையத்துங்கிறாரு. அல்லாஹ்வுடைய வசனம் இருக்கு, நம்ம கவனிக்காம இருந்துட்டோமே அப்படின்றதுனாலதான் அபூபக்கர் சொன்னா அந்த மக்கள் அப்படியே என்னஞ்சாங்க ஏத்துக்கிட்டாங்க. அப்படிதான் அந்த காலத்துல மக்கள் இருந்தாங்க. இந்த காலத்துல மனுஷன் சொன்னா கண்ணு மூடி ஏத்துக்குவாங்க. அந்த காலத்துல ஒரு ரூலையோ ஒரு விதியோ ஒரு சட்டத்தையோ சொல்வதாக இருந்தால் குர்ஆன்ல இருக்குன்னு காட்டிட்டு அப்படியே சரண்டர் ஆயிடுவாங்க. அப்படியான ஒரு சூபாவுடைய காலம் அப்படி காலம் தான், சஹாபாக்கள் காலம் அப்படி காலம் தான். இல்லாட்டி அந்த கொந்தளிப்பா இருந்த இடத்துல வெட்டி போட்டிருப்பாங்க. அபூபக்கர் இந்த மாதிரி சொல்லியிருப்பாரு ஆதாரம் இல்லாம. அப்ப உமருடைய வாழ்க்கை முதலாளி இவர் தான் பலியா இருப்பாரு. ஏன்? அவ்வளவு பயங்கரமான கோபத்திலையும் ஒரு வெறி பிடித்த நிலையில் இருந்தாங்க. நான் செஞ்ச தலை சீவிடுவேன், ரசூலுல்லாஹ் மூத்தாயிட்டதா சொன்னா தலையை வெட்டிடுவேன்னு சொல்லி அந்த மாதிரி கடுமையா உமர்லான இருந்தாங்க. இப்படியான கோபமா இருக்கிற மக்கள்கிட்ட போய்கிட்டு ரசூலுல்லாஹ் மூத்தா போயிட்டாங்க மொட்டையா சொல்லியிருந்தாருன்னா கதையை வேற மாதிரி போயிருக்கும். அப்ப அந்த உணர்வுகளை எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு அவங்கள இவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ள வைத்தது எதுன்னு கேட்டீங்கன்னா குர்ஆனுடைய வசனம் தான். அப்ப அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா 9வது உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா 9வது அத்தியாயத்துல 101வது வசனம் குர்ஆன்ல இருக்குது. அதுல என்ன இருக்குன்னு கேட்டா ஒமன் ஹவுலக்கும் மினல் ஆராபி முனாஃபிகூன, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கிராமவாசிகள்ல முனாஃபிக்குகள் இருக்கிறார்கள். இரட்டை வேஷம் போட முஸ்லிமில் நடித்துக் கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள். ஒமின் அகலில் மதீனத்தி, மதீனாவாசிகளிலும் மரது அல நிஃபாக், நயவஞ்சகத்தனத்திலே வந்து ஊறி திளைத்தவர்கள் இருக்கிறார்கள். லா தஅலமுஹும், அவங்க நீ அறிய மாட்டாய். நஹ்னு நஅலமுஹும், நாம அவர்களை அறிந்து வைத்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் குர்ஆன்ல 9:103 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, மனிதர்கள்ல ரசூலுல்லாஹ்வுடைய காலமா இருந்தா கூட அதுலயும் நல்லவங்களும் கெட்டவங்களும் இருந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலமா இருந்தா கூட அந்த இஸ்லாமியங்கிற பேரை சொல்லிக் கொண்டு நடித்தவங்களும் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது இதுல இருக்குது. ஆனா அப்படி யாருங்கிறத ரசூல் இருந்த காரணத்தினால அவங்களுக்கு அல்ல அறிவிச்சு கொடுத்திருந்தான். இன்னும் நாரு முனாஃபிக் என்பது அல்ல நினைஞ்சா அறிவிச்சு கொடுத்திருந்தா அவங்க எச்சரிக்கை பண்ணிட்டு போயிட்டாங்க. மீதி உள்ளவங்க எல்லாம் ஃபில்டர் ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல என்னவாயிடுச்சு? ஃபில்டர் ஆயிடுச்சு. முனாஃபிக்கான ஒரு ஆளை ஒரு தலைவராகவோ ஒரு அறிஞராகவோ நல்ல மனிதராகவோ நல்ல தலைவராகவோ ரசூல் அடையாளம் காட்டல. அதனால அந்த ரசூலுல்லாஹ் காலத்துல வஹியை கொண்டு இப்படி ஆகிவிட்டது. அவர் என்ன சூபாவுடைய அந்த அறிஞர்களுடைய ஆய்வுனா என்னன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் காலத்திலே இப்படி இருந்திருந்தாங்கன்னா அல்லாஹ்வுடைய வஹியுடைய காலம் அல்லாஹ் அப்படி எச்சரிச்சுட்டான், உங்களுக்கு தெரியாது எனக்கு தான் தெரியும்னு சொல்லி அவன் அடையாளம் காட்டிட்டான். அப்ப அடுத்த ஜெனரேஷன் எப்படி இருக்கணும்? அதை எப்படி யார் அடையாளம் காட்டுவோம்? நமக்கு அதுலயும் இருக்கத்தானே செய்யும். அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட நேரடியாக பாடம் படித்தவர்களையே நடித்தவர்களும் நல்லவங்களும் கலந்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் அடுத்த தலைமுறையில வந்து எப்படி அனைவரும் நல்லவங்களா இருக்க முடியும்? அதுலயும் பிராடு இருக்கலாம், மோசடிக்காரர் இருக்கலாம், பலவிதமான சந்தேகத்துக்குரியவர்கள் இருக்கலாமே என்று சொல்லி அவர் வந்து என்ன செய்யறாரு? திங்க் பண்றதுக்கு ஒரு இது மாதிரியான வசனங்களை வந்து கோட் பண்ண. அதே மாதிரி வந்து குர்ஆன்ல குஜராத்ங்கிற சூறாவுல ஒரு வசனம் இருக்கிறது. இன்ஜாக்கும் பாசிக்கும் பினபையின், ஒரு தீய ஒருத்தன் ஒரு செய்தியை உங்களிடத்துல கொண்டு வந்தாரையானால் பத்தபையனும், நீங்கள் என்ன செய்யுங்க? அதை தீர விசாரித்துக் கொள்ளுங்கள். அன்துசீபு கௌமம் பிஜஹாலத்தின், இல்லன்னா அறியாமை. நான் குஜராத்ங்கிற சூறாவுல நம்பருக்கு அப்புறம் சொல்றேன். என்ன குஜராத்ங்கிற சூறாவுல எல்லாம் என்ன செய்ய காட்டுறான்? இதை சொல்லி காட்டுறான். அப்ப ஒரு செய்தி ஒருத்தர் கொண்டு வந்தாருன்னு கேட்டா நீங்க தீர விசாரிக்கணும். தீர விசாரிக்காட்டி என்ன செய்வீங்க? நல்லவனை பிடிச்சு கெட்டவன் சொல்லி கொடுவீங்க, நல்லவனுக்கு எதிராக நீங்க என்ன நடவடிக்கை எடுத்துருவீங்க. அந்த மாதிரி செய்து விடாதீர்கள்ங்கிற வசனம் வந்து குர்ஆன்ல இருக்கிறது. இது என்ன செய்யறாரு? தீர அல்லாஹ் விசாரிக்க, ஆளை விசாரிக்க சொல்றானா இல்லையா? அல்லாஹ் வந்து என்ன சொல்றான்னா, ஒரு ஆளு செய்தியை கொண்டு வந்தாருன்னா கண்ணை மூடிட்டு ஏத்துக்க கூடாது. இவன் யாரு, எது கொண்டு வந்தா, அது உண்மையான செய்திதானா பொய்யான செய்திதானான்னு சொல்லி ஒரு செய்தி உங்கள்கிட்ட வறுமையானால் அதை தீர விசாரிப்பத பையனும், தீர விசாரித்துக் கொள்ளுங்கள் என்று என்ன செய்யறான்? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப தீர விசாரித்தல் என்பது வந்து நமக்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு கடமை. இதெல்லாம் ஒரு காரணமா இருக்குது. அதாவது முதல்ல நல்லவங்க கெட்டவங்க இருப்பாங்க என்பதை அந்த குர்ஆன் சொல்லுகிறது.
ரெண்டாவது குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒரு செய்தியை ஒருத்தன் கொண்டு வந்தான்னா செய்தியை மட்டும் பார்க்காத, கொண்டு வந்தவனையும் பாரு. இந்த வசனம் அதானே சொல்லுது. உங்கள்ட்ட ஒரு தீயவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தான்னு சொன்னா நீங்க இப்ப பையனும் அதை தீர விசாரியுங்கள், கரெக்டான செய்தான என்று செய்யுங்க, தீர விசாரியுங்கள். ஒருத்தன் சொல்ல கேட்டுக்கிட்டு இன்னொருத்தனுக்கு எதிராக ஒரு புகாரை சொல்லுவான். இவன் சொல்ல கேட்டு அவனுக்கு அணிதிரிச்சிட முடியுமா? இவன் சொல்ற அந்த செய்தி உண்மையா கரெக்டா, இவன் சரியா சொல்றானா பொய் சொல்றானா, இவன் என்ன நோக்கத்துக்கு சொல்றான், இதையெல்லாம் நீங்க ஆய்வு செய்யுங்க என்று குர்ஆன் கட்டளையிடுற காரணத்தினால நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இருக்குதுங்கிறத அவர் அடுத்து எடுத்து வைக்கிறார். அடுத்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, இப்ப இப்படி ஆய்வு செய்யும் பொழுது உள்ளத்துல உள்ள நமக்கு அறிந்து கொள்ள முடியுமா? ஒருத்தன் முனாஃபிக்கா இருக்கிறான், நடிக்கிறான், நமக்கு அறிந்து கொள்ள இயலுமா? அறிந்து கொள்ள இயலாது. ஆனா அதை என்ன செய்யறாரு, யோசிக்கிறார், நமக்கு அறிந்து கொள்ள இயலாது. ஆனால் நமக்கு மார்க்கத்துடைய கட்டளை என்ன? வெளிப்படையானதை பார்க்கறது நம்ம கட்டளை. நமக்கு அல்லாஹ் கொடுத்த கட்டளை என்ன? உள்ளத்துல என்ன இருக்குங்கிற டாபிக்லாம் நமக்கு கிடையாது. நடிக்க கூட செய்யலாம், மூமின் மாதிரி கூட ஒருத்தர் நடிக்கலாம். ஆனா அல்லாஹ்வுடைய கட்டளை நமக்கு என்னன்னு கேட்டா, வெளிப்படையாக ஒருத்தர் பொய்யர் என்று எனக்கு தெரிய வருகிறது, பொய்யர் தான் அது. வெளிப்படையாக அவர் நல்லவர் இல்லைன்னு எனக்கு தெரிய வருகிறது, அவர் நல்லவர் இல்லைதான். வெளிப்படையாக நல்ல ஆளுங்கிற எனக்கு தெரிய வருகிறது, அவர் நல்லவர் தான். அப்படிதான் நான் முடிவெடுக்க முடியும். மனிதன் தானே நம்ம, அவனும் மனிதன், முடிவெடுக்கக்கூடிய நாமும் மனிதரா இருக்கிறோம். நம்ம அல்லாஹ்வா இருந்தோம்னா என்ன செய்யும், அவன் வெளிப்படையா உள்ளதும் தெரியும், உள்ளத்தில் உள்ள நமக்கு தெரிஞ்சு போயிடும். மனிதனாக இருக்கிற காரணத்தினால் நமக்கு எது மட்டும்தான் தெரியும், வெளிப்படையா உள்ளது தெரியும். அடுத்தவர் யோசிக்கிறாரு, ஒரு மனுஷன் கெட்டவனா நல்லவனான்னு நம்ம எப்படி தீர்மானிக்கிறது? அது முடியாது. ஆனால் வெளிப்படையானதை வச்சு தீர்மானிக்கிற அதிகாரம் நமக்கு மார்க்கத்தில் இருக்கா இல்லையா? இருக்குது. அவர் யோசிக்கிறாரு. அப்ப வெளிப்படையா நம்ம பார்ப்போம். ஒரு செய்தியை ஒருத்தர் சொல்றாருன்னு சொன்னா அவர் யாரு, குடிகாரரா அல்ல வேற மாதிரி உள்ள ஒரு ஆளா, கெட்ட செயல் உள்ள ஆளா, மார்க்கத்தை பேணாத ஒருத்தரா, அடிக்கடி பொய் சொல்றவரா, அது நமக்கு விசாரிச்சு தெரிஞ்சுக்கிற முடியும் தானே. வெளிப்படையா அந்த மாதிரி ரிப்போர்ட்டுகள் வறுமையானால் அதை நம்ம ஏற்றுக்கொள்வதுதானே மார்க்கத்துடைய கடமை. அந்த அடிப்படையில் நம்ம அல்லாஹ் செய்யற வேலையை செய்யலாம். அவர் என்ன செய்யற, தீர விசாரிங்கள்னா அது உள்ளத்துல ஒருத்தன் முனாபிக்கா இல்லையா என்றெல்லாம் நம்ம எப்படி விசாரிக்கிறது? அதை யோசிச்சு அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நம்ம தீர விசாரித்தல் என்பது எதுன்னு கேட்டா வெளிப்படையா உள்ளதுதான். நாங்க இது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு இன்னும் சொல்ல போனால் அப்படியே ஹதீஸ் கலையில அறிஞர்கள்லாம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, நாம எத்தனையோ பேர்களை பலவீனமானவர்கள் என்று சொல்லி ஹதீஸ்களை நிராகரிக்கிறோம். அவர்கள ஏராளமானவர் சொர்க்கவாசிகளா இருப்பார்கள், நமக்கு தெரியாது. நம்ம எதற்கு நிராகரிக்கிறோம்? வெளிப்படையானதை வைத்து நம்ம நிராகரிக்கிறோம். அந்த ரிப்போர்ட் கூட தப்பா இருக்கலாம், அந்த ரிப்போர்ட் கூட தப்பா இருக்கலாம். ஆனா வெளிப்படையா என்ன செஞ்சிருது, அது ரிப்போர்ட் அது மாதிரி கிடைக்கிறது. அப்ப எத்தனையோ பேரை நாம் பலவீனர்கள் என்று தள்ளிவிட்ட ஆட்கள் நரகவாசிகள் அர்த்தம் வராது. அவங்க நல்ல சாலிகான இருப்பாங்க, ஞாபக சக்தி கம்மியா இருக்கு, அதனால நரகவாசி ஆயிடுவாரா? அவர் ஞாபக சக்தி கம்மியா உள்ள ஆள்னால ஹதீஸை தள்ளி இருப்போம். ஞாபக சக்தி கம்மியினால கெட்டவர் அவரு. ஒரு ஆள் ஹதீஸ சொல்றாரு, நினைவாற்றல் கம்மியா இருக்குது, அப்ப அதனால நம்ம அந்த ஹதீஸ் வேணான்னு தள்ளிடுவோம். அவர் சொன்ன ஹதீஸை தள்ளிடுவோம். அவர் அல்லாஹ் தள்ளுவானா? அவர் நினைவாற்றல் கம்மியானவர் குற்றவாளியாது. அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட் அது, அவர் குறைவா கொடுத்திருக்கிறான். அதனால அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவரும் இந்த எல்லா அறிஞர்களுமே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இதை நம்ம ஆய்வு பண்ணணும். எப்படி ஆய்வு பண்ணணும்னா வெளிப்படையானதை வைத்து ஆய்வு செய்யணும். வெளிப்படையானதை வச்சு ஆய்வு செய்யணும் எப்படி? அதாவது நிறைய அதுக்கு ஹதீஸ் சான்றுகள் இருக்குது. என்ன சான்றுன்னு கேட்டா, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த காலத்துல சில சம்பவங்கள் நடக்குது. உசாமா என்கிற ஒரு சஹாபியுடைய தலைமையில ஒரு படையை ரசூல் அனுப்புறாங்க. ஒரு யுத்தத்துக்கு பெரிய யுத்தம் அல்ல, சின்ன சின்ன யுத்தங்களுக்கு ரசூல் ஆட்கள் அனுப்புவாங்க. அவங்க தலைமையேற்று போக மாட்டாங்க. ஒரு சின்ன கிராமத்தில் 50 பேருக்கு சேட்டை பண்ணிட்டு இருக்கிறான்னு கேட்டா அவங்களை அடக்கிட்டு வான்னு சொல்லி ஒரு 50 பேருக்கு அனுப்பி வைப்பாங்க. இது மாதிரி சிறு சிறு யுத்தங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, சில ஆட்களை அனுப்புவாங்க. அப்ப உசாமா தலைமையில என்ன செய்யறாங்க, ஒரு ஆளை அனுப்புறாங்க. அனுப்பின உடனே அவங்க என்ன செய்யறாங்க, யுத்தத்தில் நமக்கு ஜெயிக்க இயலாதுன்னு தெரிஞ்சு கொண்டு அவங்க அஸ்லம்னா நாங்க இதை ஏத்துக்கிறோம், இஸ்லாத்துக்கு வந்துடுறோம், எங்களை விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. யுத்த நேரத்தில் இஸ்லாத்தை ஒழிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்றான், நம்ம போய் யுத்தம் செய்யறோம். அந்த நேரத்தில் நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன்னா என்ன அர்த்தம், சரண்டர் ஆயிட்டேன்னு அர்த்தம். அவன் என்ன செய்யறாரு, இவன் காப்பாத்திக்கிறதுக்காக வேண்டி பொய்யா சொல்றான். இஸ்லாத்தை ஏத்துக்கிறேங்கிறது உள்ளத்துல இருந்து சொல்லல,
நம்ம வந்து கொண்டு விடுவோம்னு பயந்துகிட்டு என்ன செய்யறான் இவன் சொல்றான்னு சொல்லி அவரு அந்த சொன்னாலே என்ன செய்யறாரு, கொலை பண்ணி விடுறாரு, கொன்றுறாரு. கொன்ற உடனே அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கொள்ளச்சில ஆர்டர் பண்றாரு. அப்ப ரசூலுல்லாஹ் இந்த விஷயம் வந்தோன்னு என்ன செய்யறாங்க, கண்டிக்கிறாங்க. எப்படி நீ வந்து கொலை பண்ற, நான் வந்து லாய் லாயிலான்னு சொல்றேன் சொல்லி ஒருத்தன் சொன்ன பிறகு அதுக்கு பிறகு நீ வந்து கொலை பண்ணேன்னு சொன்னா அது மறுமையில் வந்து நின்றா நீ என்ன பதில் சொல்லுவ? அவன் உள்ளத்துல இருந்து சொன்னானா வாயில இருந்து சொன்னானா நமக்கு எப்படி தெரியும்? ஹல்லா ஷகத்த கல்பஹு, அவன் உள்ளத்தை நீ பிளந்து பாத்தியா? அப்ப இப்படின்னு சொல்ல திருப்பி திருப்பி இதை சொல்றாங்களாம். எந்த அளவுக்கு அவர் சொல்றாருன்னு கேட்டா, பேசாம நம்ம இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வந்திருக்கலாமே, இதுக்கு முந்தி இஸ்லாத்துக்கு வர போய் தானே இந்த பாவத்தை செஞ்சு விட்டோம், போய் இந்த மாதிரி கொலை பண்ணி விட்டுட்டோம். நம்ம ரசூலுல்லாஹ் அந்த வெறுப்பையும் கோபத்தையும் பார்த்தா அவர் என்ன சொல்றாரு, இன்றைக்கு நம்ம இஸ்லாம் தழுவி இருக்கலாம் போல இருக்கு, அப்படி இருந்தா அந்த செயல் நம்ம செய்யாம இருந்திருக்கலாமே என்று நான் நினைக்கும் அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். மாசால யுகர்ரிஹா, இதை திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்படிங்கிற மாதிரி உசாமா அறிவிக்கிற ஹதீஸ் வந்து புகாரி முஸ்லிம் ஏராளமான நம்பர் சொல்றேன், ஏராளமான நூல்கள்ல இந்த சம்பவம் இருக்கிறது. அப்ப இதுல நம்ம என்ன விளங்குது, ஒரு நெருக்கடியான கட்டத்தில் கூட ஒரு மனிதன் வெளிப்படையா சொல்லிட்டான்னு அவ்வளவுதான். உள்ளத்தை போட்டு பொளந்து பார்க்கக்கூடிய மேற்று நமக்கு கிடையாது. அப்ப நம்ம ஹதீஸ்களை ஆய்வு செய்ய போறோம் என்ன நினைச்சிடக்கூடாது, எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி சர்டிபிகேட் கொடுக்க போறாங்க, எல்லாரையும் நல்லவங்க கெட்டவன் தீர்மானிக்க போறாங்கன்னு நினைச்சிடக்கூடாது. நம்ம ஒரு ஆளை பலவீனமானவர் என்ற பலமானவர் நினைக்கிறான்னு சொன்னா அவரை சொர்க்கவாசி நரகவாசின்னு தீர்ப்பளிக்கிற அர்த்தத்துக்கு நம்ம செய்யவில்லை. மனிதன் என்கிற முறையில் ஒரு செய்தியை சொல்கிறாரு, அவர் கரெக்டா இருந்தா தான் அந்த செய்தி கரெக்டா இருக்கும் என்று நம்முடைய அமலை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி நமக்கு வெளிப்படையான விஷயங்களை வைத்து முடிவு செய்ய அதிகாரம் இருக்கிற காரணத்தினால் அதை நம்ம செய்கிறோம் என்பதற்கு இதையெல்லாம் அவங்க அந்த அறிஞர்கள் என்ன செய்யறாங்க, ஆதாரமா வைத்து நம்ம வெளிப்படையா பார்க்கிற கடமை நமக்கு இருக்கா இல்லையா? அதே மாதிரி வந்து ஹாலித் இப்னு வலீத் அவரை ஒரு பகுதிக்கு என்ன செய்யறாங்க, அனுப்புறாங்க. இதே மாதிரி அந்த மக்களுக்கு தோல்வி அடைய விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னா சபனாங்கிற வார்த்தையை சொல்றாங்க. சபனான்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வந்து இஸ்லாத்துக்கு பேரு சாபிங்கிற பேர் தான். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல சாபியின்கள் ஒரு கூட்டம் இருந்தாங்க. சாபியின்கள் தான் யாருன்னு கேட்டா, அவங்க சிலையெல்லாம் வணங்க மாட்டாங்க, மூட நம்பிக்கையெல்லாம் செய்ய மாட்டாங்க, ஒரே இறைவன் தான் எங்களுக்கு, அப்படி ஏக இறைவன் கொள்கையில தெளிவா இருப்பாங்க. இந்த மாதிரி இபாதத்து முறையெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனா என்ன செய்ய மாட்டாங்க, கல்லு மண்ணு கழுத குதிரையெல்லாம் கிடையாது, இறைவன் ஒரே ஒருத்தன் தான், அல்லாஹ்ங்கிற ஒரு இறைவனை தவிர யாரும் கிடையாது என்பதுல உறுதியான நம்பிக்கை வைத்த மக்கள் எங்க இருந்தாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடியே, நபியாவதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு குரூப் சங்கிலி தொடராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றல்கள்ல சங்கிலி தொடராக சின்ன கூட்டம் இருந்து கொண்டிருந்தார்கள். அவங்க எல்லாம் தௌஹீத்வாதிகளா இருந்தாங்க. அவங்களுக்கு பேர் சாபியின்கள். அவங்களுக்கு பேர் என்னது, சாபியின்கள். இந்த சாபியின்கள் குர்ஆன்ல கூட இந்த சாபியின்களை பத்தி 2 வசனத்துல அல்லாஹ் சொல்றான். இன்னல்லதீன ஹாது வன்னசாரா வசாபியீன அப்படின்னு குர்ஆன்ல என்ன செய்யுது, இவங்களை பத்தி அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த சாபியின்கள்ங்கிற ஒரு குரூப் வந்து என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா சிலை வணக்கம் தான் கூடாதும்பாங்க, பல தெய்வ வணக்கம் கூடாதும்பாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இதே மாதிரி பிரச்சாரத்தை செஞ்ச உடனே அவங்களையும் சாபின்னு தான் சொன்னான். அவன் என்ன பண்ணிட்டான், இந்த ஆளுக்கு மாதிரி இந்த ஆள் இருக்கிறாரு, இவங்க தான் சொல்லி தெரியுறாங்கன்னு பார்த்தா முகமது என்ன பண்றாரு, இவங்க சொல்ற மாதிரி ரசூலுல்லாஹ் அதை விட கூட அட்வான்ஸா சொல்றாங்க. அவனுக்கு அது தெரியல, அந்த ஆளுக்குள்ள சிலையை உடைக்கணுங்கிறாங்க, இவர் உடைக்கணுங்கிறாரு. அதனால இவர் யாரு, இவர் ஒரு சாபி அப்படின்றாரு. அப்ப அந்த சாபிங்கிறது பன்மை, சாபிங்கிற ஒருமை. சாபின்னா நிறைய பேருக்கு சொல்ற வார்த்தை, சாபின்னா ஒரு ஆள். அப்ப ரசூலுல்லாஹ் இந்த சாபியன்களில் ஒருவருங்கிற கருத்துப்பட அவரை சாபின்னு சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பேர் என்னது, மக்கா காபிர்கள் வச்ச பேரு, அவர் ஒரு சாபி. அப்ப இதுக்கு நிறைய நீங்கள் ஆதாரம் பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்னு கேட்டா, ஒரு பிரயாணத்துல போய் கொண்டிருக்கும் பொழுது தண்ணி இல்லாம தேடி சஹாபாக்கள் அனுப்புவாங்க. ஒரு பொம்பளை தண்ணி வச்சிருப்பான். அப்ப அந்த தண்ணி கூட்டு கேட்டு கூட்டு வருவாங்க. அப்ப வந்து என்ன செய்வாங்கன்னு, அந்த பொம்பளை தண்ணி யார்கிட்ட கூட்டிட்டு போறிய, முகமது கூட்டு அந்த சாபிட்ட கூட்டி போறிய அப்படின்னு அந்த அம்மா கேட்கும். ரசூலுல்லாஹ்வுக்கு பேர் இப்படி பரவலா இருக்குது, அக்கம் பக்கம் கிராமம் வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு பேர் என்னன்னா அவர் சாபியை சேர்ந்தவர்.
அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாபி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நினைச்சாங்க சொன்னாங்க. அப்ப அந்த எதிரிகள் என்ன பண்றாங்க, இந்த யுத்தத்துல வந்து நாங்களும் சாபி ஆயிட்டோங்கிறாங்க. அஸ்லம்னான்னு சொல்லாம ஹாலித் இப்னு வலீதோட யுத்தம் நடக்கும் பொழுது தோல்வி அடைஞ்சிடும் நினைத்து கொண்டு இஸ்லாத்துல சேர்ந்துட்டோம்னு சொல்றதுக்கு பதிலா, ஏன்னா அவங்க அறிஞ்சு வைத்திருக்கல, என்னதான் அறிஞ்சு வச்சிருக்காங்க, இந்த மதத்துக்கு பேரு சாபி மதம் அப்படின்னு வழங்கி வச்சிருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, சபகனா அஸ்லம்னான்னு சொல்லாம அஸ்லம்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு அர்த்தம், சபகனா நாங்களும் சாபியா உங்களை மாதிரி சாபியை சேர்ந்துடுறோம் அப்படின்ட்டாங்க. அது வார்த்தை தான் தப்பா, அந்த அந்த தவறான வார்த்தையை தவிர அவங்க சொன்ன கரெக்டான விஷயம் சொல்றாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதைத்தான் இந்த வார்த்தையை கொண்டு சொல்றாங்க. இவர் என்ன பண்றாரு, இஸ்லாத்துல ஏத்துக்கிட்டோம்னு சொல்லாம நீங்க சாபி ஆயிட்டோங்கிற அப்படின்னு சொல்லி கொண்டு விட்டார். அவர் செஞ்ச பெரிய தப்பு அது. அவர் என்ன, அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்துக்கு அன்னைக்கு அவங்க வச்சிருந்த பேரு நம்மளுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க, வஹாபின்னு வச்சிருக்காங்க, நஜாத்துங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு குரூப் பேர், நமக்கு ஒரு பேர் வச்சிருப்போம். நம்ம எதிரிகள் மத்தியில ஒரு பேரை எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க சொல்ற பேர் நல்லா தான் இருக்கும். ரசூலுல்லாஹ் சாபின்னு நல்ல பேர் தானே, அது சிலை வணக்கத்தை எதிர்க்கிறவர்கள் நல்ல பேர் தான் கொடுத்தாங்க. எதிரிகள் கூட என்ன செய்வான், செத்தும் போது கூட நல்ல நஜாத்துக்காரன் அப்படின்னு சொல்லுவோம். அல்ல வஹாபி, வஹாபின்னு அல்ல, வஹாபினா அல்லாவை சேர்ந்தவர்கள், திட்டும் போது நல்ல வார்த்தை தான் சொல்லுவாங்க. அப்படி எல்லாம் ஆக்கி வச்சிருக்காங்க. ரசூலுல்லாஹ் சாபின்னு தான் சொன்னாங்க. சாபின்னா கெட்ட குடிகாரன் திருடன் அர்த்தம் கிடையாது. சாபின்னா இந்த சிலை வணக்கத்தை எல்லாம் எதிர்க்கக்கூடிய மக்கள் அப்படின்னு ஒரு நல்ல பேரை சொன்னாங்க. நாங்க வந்து சாபி ஆயிட்டோம்னு சொல்றாங்க. ஹாலித் இப்னு வலீதுங்கிற சஹாபி தலைமையில தான் அந்த யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க. அவர் அந்த சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளாம கொலை பண்ணிட்டார். கொலை பண்ணோன்னு சில சகாபாக்கள்லாம் அது நாங்க முடியாது, ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்டுதான் செய்வோம்ன்ற மாதிரிலாம் கருத்து வேறுபாடுலாம் வந்துச்சு. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்ன உடனே நினைஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம இன்னி அப்ரவு மிம்மா ஸனா ஹாலித், யா அல்லாஹ் அந்த ஹாலித் செஞ்ச செயலை விட்டு நான் விலகி கொண்டவன், இது மாதிரி சொல்லி கொடுக்க நான் வரவில்லை, இவர் செஞ்ச தப்பு. எப்ப அவன் சபகன ஏதோ ஒரு வார்த்தையில் என்ன இருக்குது, இதைத்தானே அவன் சொல்றான், நான் வஹாபி ஆயிட்டேன்னு சொல்லிட்டானா என்ன அர்த்தம், விளங்கிக்கணும். நம்ம தௌஹீத் ஜமாத்துல வர்றதை அப்படி சொல்றான்னு விளங்கிட வேண்டியதானே. அவன் புரிஞ்ச பாஷையில அப்படி சொல்லுவான். அவன் புரிந்த பாஷையில் அவன் சொல்லும் போது நம்ம என்ன செய்யணும், வார்த்தையை பிடிச்சிட்டு விளையாடக்கூடாது. அவன் சபகனாங்களா என்ன அர்த்தம், உங்களோட சேர்ந்துக்கிறேன்னு அர்த்தம். வார்த்தை தான் அவன் புரிந்து கொண்ட அடிப்படையில் பயன்படுத்திட்டான். நம்ம புரிந்து கொண்ட அடிப்படையில் அவன் பயன்படுத்தல. கருத்து என்ன, அந்த யுத்தத்தில் சொன்னா என்ன கருத்து, நாங்க சண்டைக்கு வரல உங்களோட சேர்ந்துக்கிட்டோம் தான் அர்த்தம். இப்படி சொன்ன பிறகு நீ எப்படிப்பா அவங்களை கொலை பண்ணிருப்ப, அவன் சொல்லிவிட்டான்ல வார்த்தையில. ஒரு வெளிப்படையா அந்த அர்த்தம் நேரடியா இல்லாட்டா கூட அந்த கருத்தை சொன்னால் கூட நம்ம வந்து அதை ஏற்றுக்கொள்ளணும், வெளிப்படையான விஷயத்தை தான் ஏற்றுக்கொள்ளணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இவரை விட்டு நான் விலகிக்கிட்டேன், அல்லாஹ்வுக்கு துஆ செய்றாங்க. உடனே அல்லாஹும்ம இறைவா இன்னி அபுரவு நான் விலகி கொண்டேன், மிம்மா ஸனா ஹாலித், இந்த ஹாலித் செஞ்சிருக்கார இந்த செயலை விட்டு நான் விலகி கொண்டேன். நான் இந்த மாதிரி ஒரு வழிகாட்டல, இந்த மாதிரி இவருக்கு போதனை செய்யல, இந்த மாதிரி உத்தரவு நான் போடல, இது வந்து அவரா தன்னிச்சையா செஞ்சுக்கிட்டாரு, அவராச்சு நீ ஆச்சுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஒதுங்கிட்டாங்க. எதுக்கு ஒதுங்கினாங்க, உள்ளத்தை அறிந்து கொள்ற மாதிரி ஒருத்தர் நடந்தாருன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கும் பிடிக்காது, ரசூலுக்கும் பிடிக்காது. வெளிப்படையா சொல்ல ஏத்துக்கணும். வெளிப்படையா அவங்க என்ன சொல்றாங்க என்ன செய்யணும், அதை அப்ப வெளிப்படையான செயல்களை வைத்துத்தான் நாம வந்து ஒன்றை ஏற்றுக்கொள்ளணும் என்பதற்கு இதெல்லாம் அந்த ஹதீஸ் கலையில ஆய்வா எடுத்துக்கிறாங்க. நம்ம வெளிப்படையா விஷயத்தை பார்த்து முடிவு செய்யலாம். அது ஈமான் உள்ளவன்கிறதுக்கு முடிவு செய்யற மாதிரி இல்லை என்பதற்கு முடிவு செய்யலாம்ல. ஒருத்தன் போய் என்ன செய்யறான், அப்துல் காதர் பேரு, அவன் போய் சாமி கும்பிடுறான், கோயில்ல போய் திருப்பதியில போய் கும்பிடுற, கண்ணால பாத்துக்கிட்டீங்க, அவனை காபிர்னு சொல்ற உங்களுக்கு என்ன தயக்கம், வெளிப்படை செயலை பார்த்துட்டீங்கல்ல. என் உள்ளத்துல அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவன் உள்ளத்துல எனக்காது, நீ போய் கும்பிட்டியா இல்லையா, கும்பிட்ட நான் கண்ணால பார்த்தனா இல்லையா, அப்ப நீ காபீர் தானே. அப்ப செயல்கள் தப்பாக இருக்குமேயானால் வெளிப்படையான செயல்கள், பள்ளியாசல் தொழுகிறானா முஸ்லிம் சொல்லு, கோயில்ல போய் கும்பிட்டா காபீர்னு சொல்லி, இதுல நமக்கு என்ன இருக்கு, நம்ம வெளிப்படையானதை கொண்டு முடிவு எடுக்கிறோம். வெளிப்படையா ஷிர்க் தெரிஞ்சால் ஷிர்க் வைக்கிறான்னு சொல்லுங்க, வெளிப்படையா தௌஹீத் தெரிஞ்சால் தௌஹீதுல உள்ளதுன்னு சொல்லுங்க. அதுதான் நம்முடைய கடமைங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரமா இருக்கிறது. அடுத்து என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல வந்து போர்க்களத்திலிருந்து வந்த பொருள்களை, போர்க்களமா ஜகாத் பொருள்களை விநியோகம் பண்றாங்க, பங்கு வச்சு கொடுக்கறாங்க. அப்ப எல்லாருக்கும் அவங்களுக்கு எது கரெக்ட்னு பட்டுச்சோ அந்த மாதிரி பங்கு வச்சு கொடுக்கறாங்க. அப்ப ஒரு ஆள் மட்டும் எழுந்துச்சு கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ் இத்தகில்லா, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க அல்லாஹ் பயந்துக்கிறங்க, நீங்க சரியா பங்கு வைக்கலங்கிறாரு.
ரசூலுல்லாஹ்ட்டயே பங்கு வச்சு கொடுக்குறாங்க. யாரை எடுத்துக்கங்கிறாங்க, அவங்க எதுவும் எடுத்துக்கல. பங்கு வச்சு கொடுக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, சில ஆட்களுடைய தேவைகளுக்கு தகுந்தவாறு குறை கொடுப்பாங்க. சமமா கொடுக்க முடியாதுல்ல, அவங்கள அறிஞ்சு வச்சிருப்பாங்க. இவர் ரொம்ப வறுமையா இருக்காரு, இவருக்கு 1000 ரூபாய் கொடுப்போம், இவர் ஓரளவு பரவாயில்ல, ஒரு 500 ரூபாய் கொடுப்போம். இது தலைவருங்கிற முறையில் அவங்க ஆய்வு செஞ்சு அவங்கள்ட்ட தகவல் எல்லாம் இருக்கும். அதன் அடிப்படையில் அவங்க என்ன செஞ்சாங்க, பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவும், பாதிப்பு இல்லாத குறிப்பாக மக்காவுல இருந்து வந்தாங்கல்ல அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவும், மதீனா வாசிகள் கொஞ்சம் கம்மியாகவும் இதெல்லாம் கொடுக்கறது. ஏன்னா மக்காவுல வந்து வீடு வாசல் இல்லாம இருக்கிறாங்க, அகதிகளா இருக்கிறாங்க, இன்னொருத்தங்க தயவுல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. மதீனாவுல உள்ளவங்களுக்கு வீடு வாசல்லாம் இருக்கிறது, தோட்டம் துறவு எல்லாம் வசதியா இருக்கிறாங்க. அப்ப எல்லாத்தையும் சமமா கொடுக்க முடியாது தானே. இது இப்படி கொடுக்கும்போது அவருக்கு என்னப்படுது, இது அநியாயமா இருக்குது, எல்லாரும் ஒரே மாதிரி கொடுக்காம இவர் வித்தியாசமா செய்யறாருன்னு சொல்லி அவரும் யார சொல்லலான்னு தான் கூப்பிடுறாங்க. சஹாபி மாதிரி தான் தெரியுது பார்த்தா. அல்லாஹ்வுடைய தூதரே இத்தகில்லா, அல்லாஹ் பயந்துக்கிறங்க. ரசூல் ஸல்லல்லாஹு செய்யறாங்க, ஏன்பா உலகத்துல இருக்கிற இன்னைக்கு மக்கள்ல அல்லாஹ் என்னை விட யாரும் அதிகம் பயப்படுவா, நீ எனக்கு அல்லாஹ் பயந்துக்கிறேன்னு சொல்றியான்னு ரசூல் என்ன செய்யறாங்க, அதுக்கு பதிலும் சொல்றாங்க. சொன்ன உமர் ரலியல்லாஹு பக்கத்தில் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அப்பெல்லாம் அல்ரிபு உனுகஹு, இவன் கழுத்தை சீவிரட்டுமான்னு கேட்கிறாங்க. ஏன்னா அவர் அந்த ரசூலுல்லாஹ்ட்ட பார்த்து நீதியா நடக்கலன்னா அல்லாஹ் பயந்துக்கன்னு சொன்னா என்ன அர்த்தம், இது அல்லாஹ்வுடைய தூதரையே சந்தேகத்துக்கு உரியதாக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தலையை சீவட்டுமான்னு அவர் கேட்கிறார். உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, இல்ல வேணாம், சீவ வேணாம், லல்லஹு யுஸல்லி, அவர் தொழுகையெல்லாம் நிறைவேற்றக்கூடியவரா இருப்பாரு, அவரை நீ எப்படி செய்வ அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இவர் என்ன செய்யற, உங்களை ஆமா எத்தனை தொழுவுற ஆளுங்க பார்க்கலையா, எத்தனை தொழுவுற ஆட்கள்கிட்ட உள்ள ஒண்ணு இருக்குது, வெளியே ஒண்ணு இருக்கிறது, இதெல்லாம் வச்சு நம்ம முடிவெடுக்க முடியுமா, சொன்ன வார்த்தைக்கு போட்டு தள்ளதான் வேணும் அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு, அவர் அப்படி கேட்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நான் மக்கள் உள்ளங்களை பிளந்து பார்க்க கட்டளையிடப்பட்டு அனுப்பப்படவில்லை அப்படி சொல்றாங்க. என்னை எல்லாம் அனுப்புனது வெளியில எப்படி இருக்கிறான், தொழுகிறானா, நோம்பிக்கிறானா, ஜகாத்து கொடுக்கிறானா, அந்த ஜமாத் இந்த மார்க்கத்தில் ஒரு அங்கம் உள்ளவனாக காட்டிக் கொள்கிறானா, அவ்வளவுதான் நான் பார்ப்பேனே தவிர அதுக்கு மேல அவன் நடிக்கிறது கூட அவன் தொழுதிருக்கலாம், அவனுடைய ஈமான் இல்லாம கூட இருந்திருக்கலாம், இந்த வார்த்தையை கொண்டு போய் இடம் இருந்தால் கூட அவனுடைய செயல்கள் என்ன இருக்கிறது, இந்த முஸ்லீமுடைய செயல்களாக இருக்கும் பொழுது நான் எப்படி பார்க்கணும், வேற மாதிரி எடுக்க முடியும். மனிதர்களுடைய உள்ளங்களை பிளந்து பார்த்து அங்க என்ன இருக்குது என்று கண்டுபிடிக்கிற வேலை எனக்கு அல்லாஹ் தரல, அப்படி நான் ஏவப்பட. இது புகாரில் இருக்கக்கூடிய ஹதீஸ் தான், நம்ம அப்புறம் சொல்றோம். அப்ப இதுல இந்த சம்பவம் என்ன விளக்குது, வெளிப்படையா உள்ளதை பார்த்து நம்ம என்ன செய்யலாம், முடிவெடுக்கலாம். இந்த சோபா போன்ற அறிஞர்கள் இத ஆய்வு செய்யணும், சும்மா அதிசாசி எழுதி வச்சிடக்கூடாது. அவன் அந்த வேலையை செய்யலன்னு வைங்க, இன்னைக்கெல்லாம் நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது, இஸ்லாத்தை பத்தி மக்கள்கிட்ட பேச முடியாது. எவன் என்ன நினைச்சானோ அதெல்லாம் அதிசாயிருக்கும், எவன் என்ன நினைச்சானோ அதெல்லாம் நினைச்சிருக்கலாம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு எழுதி வச்சிடலாம். அந்த துவக்க காலத்திலே இவங்க போட்ட அந்த கிடுக்கிப்படினாலதான் அதுக்கு பிறகு உண்டாக்க முடியல. இந்த நூல்கள்லாம் தொகுக்கிற காலங்கள்ல தான் ஹதீசுகளை எல்லாம் உண்டாக்கி இட்டுக்கட்டெல்லாம் சொன்னாங்களே தவிர இன்னைக்கு ஒரு ஆள் ஹதீஸ் எடுத்து கிடையாதுமா, கால ரசூலுல்லாஹ் எங்க இருந்து எடுத்துன்னு உடனே கேட்டுருவோம்ல, இன்னைக்கு இப்படி சொல்ல இயலாது, ஏதாவது ரெஃபரன்ஸை காட்டி தான் சொல்ல முடியும். அப்ப இன்னைக்கும் இந்த வாசல் அடைக்காம இருந்திருந்தா இன்னைக்கு எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு இப்ப மார்க்கத்தின் பெயரால துணிந்து பொய் சொல்லக்கூடியவன்லாம் வந்துட்டாங்க. சிறுக்கையே இஸ்லாம் சொல்லுதுன்னு பேசுறான், அவன்லாம் இஷ்டத்து கட்டிடுவான. தர்காவுக்கு நாகூர் ஆண்டவர் ஒருத்தர் வருவார், அவர் போய் வணங்குங்கன்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு இருப்பானே, அவன் என்ன செய்வான், இதுக்கு ரசூலுல்லாஹ் அப்படி முன்னறிவிப்பு இருக்குன்றான். இவனை விட்டுருந்தோம்னா இந்த வாசல் அடைக்கலன்னு சொன்னா இந்த தர்காவுக்கு போறது டைரக்டா அவரை காட்டிடுவானே, நேரடியாக ரசூலுல்லாஹ். அப்ப என்ன செஞ்சாங்க, இவங்க எல்லாம் ரொம்ப நன்றி கடன் நம்ம பட்டிருக்கிறோம். இவங்க அன்னைக்கு அந்த உள்ள இறங்கி எல்லாம் வளர்ச்சி தொடர்ச்சின செய்ய சுத்தப்படுத்தி ரெக்கார்ட் ஆக்கிடணும், எழுதணும்னு ஆர்வப்பட்டவர்களும் சரி எழுத்துமானம் ஆக்கிட்டாங்கன்னு சொன்னா அப்புறம் அதை பார்த்து தான் சொல்ல முடியும். அதுக்கு பிறகு எழுத்து வடிவம் வந்ததுக்கு பிறகு கால ரசூலுல்லாஹ்னு போட முடியாது, எல்லாம் எழுதவனே எழுதி முடிச்சுட்டாங்க. நீ மட்டும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அடிக்க இயலாது, ரசூலுல்லாஹ் சொன்னதா சொல்ல அந்த புத்தகத்தை காட்டி தான் சொல்லணும் என்கிற அளவுக்கு இவங்க தான் அந்த விதைச்சவங்க. அந்த ஹதீஸ் கலையை தொகுத்த நூலாசிரியர்களும் அதுல இந்த கேள்விகளை எல்லாம் எழுப்புனாங்கல்ல, சோபா மாதிரியான அறிஞர்கள், இவங்களும் தான் அதுக்கு முன்னோடிகள் என்று நம்ம சொல்லணும். அப்ப இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில அவங்க என்ன செய்யறாங்க, நம்ம ஆட்களை ஆய்வு செய்யணும், ஹதீஸ்களை சும்மா சொன்னோன்னு கேட்டுக்கிற கூடாது, சொன்னால் யாரு என்னங்கிறதெல்லாம் ஆய்வு செய்யணுங்கிற ஒரு சிந்தனைக்கு உட்படுறாங்க. அப்ப கூட அவங்களுக்கு ஒரு நெருடலும் சில குழப்பங்கள் அப்ப வருகிறது. என்ன வருதுன்னா, நம்ம ஒரு ஆளை குறை சொல்றது தீபத்தாயிருமோ, புறம் பேசுறதுன்னு ஒன்று இருக்குல்ல மார்க்கத்துல, தடுக்கப்பட்டிருக்கிறது.
நம்ம அளவுக்கு முடிவெடுத்துக்கிட்டு போயிடுறது ஒரு விஷயம். ஒருத்தன் கெட்டவன நினைக்கணும்னு வைங்களேன், இவன் கெட்டவன், சரி நம்ம அளவுக்கு வச்சுக்கிறோம், இவன் நம்ப வேணாம், காசு பணத்தை கொடுத்து வைக்க வேணாம், பொண்ணை கட்டி கொடுக்க வேணாம், இவனது கேசியரை உட்கார வைக்க வேணாம், நம்ம முடிவு எடுத்துட்டு போற விஷயம் வேற. மேடை போட்டு பிரச்சாரம் பண்றதுங்கிறது, இந்த ஆள் சரியில்லை, இவர் பொய்யரு, அப்படி இப்படின்னு பிரச்சாரம் பண்ணுனா ஒரு மனிதனுடைய குறைய நம்ம பேசி ஒரு பாவிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம ஆளாகிருவோமோ என்கிற மாதிரியான ஒரு கருத்தை என்ன செய்கிறது அந்த அந்த காலத்து மக்களுக்கு வருகிறது. அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அது கீபத்துல வராது, புறம் பேசுதல்ல அது வராது. இதெல்லாம் ஆய்வு சும்மா கண்ணை முடிக்கிட்டு அதிசயங்கள்லாம் உண்டாக்கல. இப்ப ஒரு ஆளை பத்தி நம்ம ஆய்வு செய்யும் போது குறைகளை என்ன செய்வோம், நிறைகளையும் பார்ப்போம். நிறைகளை சொல்வது குற்றம் வராது, அது சர்ச்சைக்கு உரியது இல்ல. குறைகளை சொல்ல வேண்டிய வரத்தானே செய்யும். அப்ப குறைகளை சொன்னால் கீபத்தை வந்து விடுமோ, அடுத்தவனுடைய மாமிசத்தை சாப்பிடக்கூடாதுன்னு வருது என்கிற மாதிரி எல்லாம் அவங்க திங்கிங் பண்ணி என்ன செய்யறாங்க, அதை யோசிச்சு பாக்குறாங்க. அதுக்கு நம்ம செய்யற சரிதானா, இப்படி ஆட்களை விமர்சிக்கலாமான்ற உடனே அதுக்கு குரானையும் ஆதாரப்பூர்வமா அவங்க காலத்துல நடைமுறையில் இருந்த ஹதீசுகளையும் வைத்து என்ன செய்யறாங்க, சிந்திக்கிறாங்க. அதுல ஒரு நிறைய அவங்களுக்கும் சான்று கிடைக்கிறது. என்ன சான்று கிடைக்கிறது, இந்த பாத்திமா பின்த் கைஸ் அவங்களுடைய சம்பவம் பிரபலமான சம்பவம். இது முஸ்லீம்ல 3709 இருக்கிறது. இது உங்களுக்கு இந்த தமிழாக்கத்தில் நம்பர் கொஞ்சம் முன்னுப்பின வரும், அது செக் பண்ணி வேற நம்பர் மாத்திக்கிறீங்க. இது அரபி சாப்ட்வேர்ல உள்ள நம்பர் 3709. அதுல என்ன வருதுன்னு கேட்டா, அவங்க அவங்க கணவர் தலாக் சொல்லிட்டாரு. இந்த பாத்திமாங்கிற அம்மா கணவர் டைவர்ஸ் பண்ணிட்டாரு. அவங்க இத்தாவுடைய காலம்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே அவங்கள 2 பேர் போய் பொண்ணு கேட்கறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வேண்டி 2 பேர் அவங்கள கல்யாணம் பண்றதுக்கு ஆப்ஷன் வைக்கிறாங்க. ஒரு ஆள் அபு ஜஹமுன்னு ஒரு ஆள், இன்னொருத்தர் முஆவியா, கலீஃபாவா இருந்தார்ல முஆவியா, அவர் 2 பேரும் என்ன செய்யறாங்க, கல்யாணம் பண்றதுக்காக வேண்டி ஆசைப்படுறாங்க. பெண்ணு பேர் பாத்திமா பின்த் கைஸ், கைஸுடைய மகள் பாத்திமா. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த அம்மா என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அவங்க பாட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம், யாராவது தேர்ந்தெடுக்கலாம், இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் கொஞ்சம் நல்லா தெரியுமே, இந்த ஆட்களை பத்தி எல்லாம் அவங்களுக்கு நல்ல விவரம் இருக்குமே என்று சொல்லி என்னை இந்த 2 பேர் கல்யாணம் பண்ணி கொள்வதா சொல்றாங்க, நான் யாரை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, 2 பேருடைய குறையும் சொல்றாங்க. அந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கிற மேட்டர் கேட்கும் பொழுது நம்ம புறம் பேசக்கூடாது, அடுத்த ஆளுக்கு பத்தி ஒன்னும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்காம என்ன செய்யறாங்க, இந்த அபூ ஜஹம்னு ஒரு ஆளு உன்னைய பொண்ணு கேட்கிறாருல, அவர் கோபக்கார ஆளு, கைத்தறிய கம்பு எடுத்தாம கீழே வைக்க மாட்டார், அப்படி சொல்றாங்க. என்ன உலா எல்லோ வாசாக நாத்திக்கு தோல் பூஜ்யத்தை விட்டு கம்பை கீழே வைக்கவே மாட்டார், எப்ப பார்த்தாலும் கம்பு கைமாவே இருப்பாரு, ஏதாவது ஏத்து பேசினா பின்னி எடுத்துருவாரு உன்னைய. அவர் ரொம்ப கோபக்கார ஆளு, உன்னை கல்யாணம் பண்றேன்னு சொல்றாரு, ஆனா அவரை நீ கல்யாணம் பண்ணா என்ன உனக்கு சரியா வராது, இது புறம் பேசுறது தானே, இது ஒரு புறம் தானே, அவர் இல்லாம தானே பேசுறாங்க. ஒரு ஆளை பற்றி அவர் இல்லாத ஒரு சபையில் பேசினால் அது புறம். இப்ப இந்த அம்மாட்ட இன்னொரு ஆளை பத்தி என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்வை குறை சொல்றாங்க. அடுத்து முஆவியா உன்னை இத்தனை முஆவியா ரசூலுல்லாஹ்வுக்கு மச்சான் தான், வழங்குதா, அவங்க சகோதரியை தான் ரசூலுல்லாஹ் நினைச்சிருக்காங்க, கட்டி இருக்கிறாங்க. அப்ப முஆவியா என்ன செய்யறாங்க, அவரை பத்தி கேட்கிற, அந்த ஆள் கஞ்சன், சரியான கஞ்சன், செலவழிக்க மாட்டாரு, இவரை கல்யாணம் பண்ணா பின் எடுத்துருவாரு, அவர்கிட்ட காசும் கிடையாது, கஞ்சனாவும் இருக்கிறாரு. முஆவியாட்ட நீங்க அவர் கல்யாணம் பண்ணீங்கன்னா நீ சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுவ, இப்ப சாலுக்குள்ளா மாலல அவர்கிட்ட காசே கிடையாது, பிளஸ் அவர் ரொம்ப ஒரு கஞ்சத்தனம் உள்ளவரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய உறவினரை பற்றி கூட என்ன செய்யறாங்க, அந்த குறைய சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நீ என்கிட்ட கேட்டதுனால நான் சொல்றேன், நீ உசாமாவை கல்யாணம் பண்ணிக்க. உசாமாங்கிறது ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான அது வளர்ப்பு மகனா சொல்லி ஒருத்தர் வளர்த்தாங்கல்ல ஜெயிது, அவருடைய மகன் தான் உசாமா. ஜெயித புள்ள மாதிரி ரசூலுல்லாஹ் வளர்த்ததுனால அவருடைய பிள்ளையின் மேலே ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பாசம், வளர்ப்பு மகன் இஸ்லாத்துல கிடையாது, ஆனா எடுத்து வளர்த்த ஒரு அடிப்படையில் என்ன இருக்குது, அவர் மேல ரொம்ப ஒரு பாசம் இருந்தது. அப்ப உசாமா என்பவர் அந்த முதல்ல ஒரு சம்பவம் சொன்னோம்ல, அந்த கொண்டுட்டு ஆளை கொண்டு அந்த உசாமா தான். அப்ப அவர் என்ன செய்யறாரு, நீ அவரை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு அந்த அம்மாவுக்கு பிடிக்கல. அந்த அம்மா என்ன சொல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல எனக்கு அவருக்கு பிடிக்கல அப்படின்னு நான் சொன்னேன். இல்லம்மா நீ நல்ல மாப்பிள்ளை, நீ கல்யாணம் பண்ணிக்க ரெண்டாவது சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதுக்காக வேண்டி எனக்கு பிடிக்காமலேயே நான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனா அல்லாஹ் பிறகு எனக்கு அவர் மூலமா நிறைய
சந்தோஷத்தையும் நல்ல ஒரு வாழ்க்கையும் தந்தான், நல்ல சந்தோஷமான வாழ்க்கை எனக்கு வந்து கிடைத்தது அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அப்ப இதுல நமக்கு என்ன விளங்கிறோம்? ஒரு ஆளை பற்றி அவரை பாதிக்கிற ஒரு விஷயமா இருக்குமே ஆனால் புறம் பேசலாம். இந்த அம்மா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுனா பாதிப்பு அந்த அம்மாவுக்கு நம்மள்ட்ட வந்து கேட்குது, சரி நீ ஒண்ணுமில்ல நீ பார்த்து பண்ணிக்கன்னு சொல்லிவிட்டு அவரை போய் அபூஜஹல் கல்யாணம் பண்ணி டெய்லி அடி வாங்கி செத்தா நம்ம ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டுன்னு சொல்லலையே நினைப்பாங்களா இல்லையா? அல்லது மாவியா கல்யாணம் பண்ணிட்டு சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற ஒரு நிலைமை உண்டானா உங்களுக்கு கேட்டனப்பா சொல்லியிருக்கலாமா இல்லையான்னு கேட்பாங்களா இல்லையா? அப்ப ஒருத்தரை பற்றி குறை சொல்வதனால இன்னொருத்தருக்கு நன்மை ஏற்படுமானால் அப்ப குறை சொல்லலாம், புறம் பேசலாம். எப்ப பேசலாம்? ஒரு ஆள் இருக்காரு, இவரை வந்து நான் கடையில மேனேஜரா வைக்க போறேன்னு உங்கள்ட்ட கேட்கிறாரு. அந்த ஆள் ஃப்ராடுன்னு உங்களுக்கு தெரியுது. ஒரு ஆளை பத்தி உங்கள்ட்ட கேட்கிறாரு, நான் ஒரு கடை வச்சிருக்கிறேன், இதுல கேசியரா ஒரு ஆளை வைக்கணும், இவரை நான் வச்சுக்கலாமான்னு உங்கள்ட்ட கேட்கிறாரு. அவர் நல்ல ஆள் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுது. நீங்க என்ன செய்யணும்? நான் புறம்பெல்லாம் பேச மாட்டேன் நான் வச்சுக்கன்னு சொல்றதா அல்லது தெரியாதுன்னு சொல்றதா? இருந்து நான் அநியாயம் பண்றேன் ஒருத்தனுக்கு. அவருக்கு என்ன செய்ய கேட்டாருன்னு சொன்னா வேணாம் ஆளு சரியில்லை, 3 கடையை சுற்றி வந்தாலு இதெல்லாம் சொல்லணுமா இல்லையா? அப்ப நம்ம சொல்லி எச்சரிக்கணும்ல. இவர் வந்து நம்மள்ட்ட கேட்கலன்னா விஷயம் வந்துட்டு போயிடலாம். நம்மள்ட்ட வந்து கேட்கிற அபிப்பிராயம் கேட்டாருன்னு சொன்னா அப்ப நம்ம என்ன செய்யணும்? இவர் ஆளு சரியில்லைங்கிறத அவருக்கு சொல்லி அவரை வந்து நம்பி ஏமாறாம இருக்கிற அளவுக்கு நம்ம செய்யணுமா இல்லையா? இதுல இருந்து அதெல்லாம் இருக்கான். நம்மள்ட்ட வந்து ஒரு பொண்ணு கொடுக்கறத கேட்பாங்க, அந்த பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கிறோம், நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்பாங்க. அவன் வந்து குடிகாரன் சொல்லியோ அல்ல வேற ஏதோ கெட்ட பழக்கம் உள்ளவன்னு உங்களுக்கு தெரியுது. உங்க கடமை என்ன? அதுதான் பொண்ணு வாழ்க்கை வீணாக்கிற கூட, இதான் வீணாக்குறது. சொல்லாம இருக்கிறதா வீணாக்குறது. நீங்க என்ன செய்யணும்? உங்களுக்கு தெரியுமையானால் இது மார்க்கத்துடைய கடமைங்கிற அடிப்படையில் நான் உனக்கு சொல்றேன். ஏன்னா நீ என்ன கேட்டுக்கிட்ட ஆளு சரியில்லை, எனக்கே தெரியும், நானே பார்த்திருக்கிறேன், இவன் என்னென்ன கெட்ட பழக்கம்லாம் இருக்கு, அதுக்கு மேல உனக்கு இருக்கும்னு நினைச்சுக்க கொடுத்துக்கன்னு அந்த குறைய சொன்னால் அது கீபத்தாவமான ஆகாது. ஏன்னா இது நன்மையை தானே தருது. கீபத்து எதனால மார்க்கத்தில் தடுக்கப்படுது? அது கேடு தர்றதுனால தடுக்கப்படுது. இது கேடா தருது. இந்த கீபத்து இந்த புறம் பேசுதல் என்பது எதை தருது? நன்மையை தருகிறது. அப்ப இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இது மாதிரியான ஒரு குறைகளை சொல்லி இருக்கிறாங்க. இதை ஒரு இதன் ஆதாரமாக்குறாங்க. நம்ம அறிவிப்பாளரை குறை சொல்றோம்னு சொன்னா அவருக்கு நம்ம மாமனா, நமக்கு அவர் மச்சானா, அவருக்கு நமக்கு முன்பகையா, அவரை நல்லவர்ந்து நம்ம ஆக்கி விட்டோம்னா ரசூலுல்லாஹ் சொல்லாத செய்தி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஆகி போயிடும். ஒரு ஆள் நல்லவர் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அவர் அறிவிக்கக்கூடியதெல்லாம் மக்களுக்கு ஹதீஸா போய் சேரும். அப்ப அதை மக்கள் அமல் செய்ய ஆரம்பிப்பாங்க. பொய்யா இருந்தா அந்த பாவமெல்லாம் அவங்களை போய் சேரும். அப்ப பொதுமக்கள் அனைவரையும் பாதிக்கிற ஒரு விஷயமாக இருக்குமையானால் அவருடைய குறையை அம்பலப்படுத்தி, எதுக்கு அம்பலப்படுத்தணும்? இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதற்கு அம்பலப்படுத்தணும். நம்ம பொண்ணு கொடுக்கறது கேட்டானா நல்லா கட்டி கொடுன்னு சொல்லிட்டு போங்க, யாவும் சேர்த்து குறைவா இருந்தா பொண்ணு கட்டி கொடுக்க கூடாதா? அப்ப அதுக்கெல்லாம் மேட்ரு கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறது. இது அனைவரையும் பாதிக்கிற ஒரு விஷயம். அதுல ஒரு ஆள்கிட்ட அந்த துறையில் அவருக்கு குறை இருக்குமேயானால் அதை சொல்வது நமக்கு எப்படி மார்க்கத்தில் தவறாகும் என்று அவங்க என்ன செய்யறாங்க? சிந்திக்கிறாங்க. இன்னும் பல இது மாதிரியான இன்னும் பல குறைபாடுகளை எல்லாம் என்ன செய்யறாங்க? இந்த புறம் சொல்வதில் வராது என்பதற்கு இன்னும் சில ஆதாரங்களை எல்லாம் வைத்து ஆய்வு செய்துதான் விமர்சிக்கணுங்கிற ஒரு நிலைக்கு என்ன செய்யறாங்க? வர்றாங்க. விமர்சிக்கிறது தப்பு இல்ல, ஹதீசுகளை வந்து நம்ம கண்ணை மூடிட்டு ஏத்துக்கிற கூடாது, ஆய்வு தான் பண்ணணும் என்று ஒரு சிந்தனைக்கு என்ன செய்யறாங்க?